யோஷித கருணாகொடவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல், நீதிமன்றம் பிணை வழங்கியது. இஸ்ரேலில் சிக்கலில் 7,000 இலங்கை தொழிலாளர்கள், அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்குமா? 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக 10 மனுக்கள், உயர் நீதிமன்றத்தில் புதிய சவால். சமித்புர சத்து விசாரணையில் அதிர்ச்சி தகவல், வெளிநாட்டு துப்பாக்கி 12 தோட்டாக்கள் மீட்பு. யாழில் மதுபான சாலையை அகற்ற கோரி மக்கள் போராட்டம், அதிகாரிகளிடம் முக்கிய கோரிக்கை. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் 2 கட்டங்களில் அபிவிருத்தி, வடக்கு ஆளுநர் வெளியிட்ட தகவல். உயர்கல்வியை தவறவிட்ட மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் 15 லட்சம் ரூபாய் வரை வாய்ப்பு. கொஸ்கட சுஜேயின் 3 கோடி ரூபாய் பெறுமதியான 12 ஏக்கர் காணி முடக்கம். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இன்று ஆகஸ்ட் 20 கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குற்றப்பத்திரிகைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இரு பிரதிவாதிகளையும் பிணையில் செல்ல கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பில் முன்னதாகவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக 2006ஆம் ஆண்டு யோஷித ராஜபக்ச உரிய தகுதிகள் இல்லாமல் கடற்படையில் இணைக்கப்பட்டதாகவும் அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தி பிரித்தானியாவில் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகளுக்கு வசந்த கருணாகொட உடந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தற்போது குற்றப்பத்திரிகைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் வழக்கின் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தொடரவுள்ளன. இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டியவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அடுத்த கட்ட விசாரணைகளில் இரு தரப்பினரின் வாதங்கள் மற்றும் சாட்சியங்கள் முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலில் பணியாற்றி வரும் இலங்கை தொழிலாளர்கள் தொடர்பில் முக்கியமான பிரச்சினை ஒன்று நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்பப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் விவசாயம் மற்றும் கட்டுமான துறைகளில் பணியாற்றுவதற்காக சென்ற சுமார் 7,000 இலங்கை தொழிலாளர்கள் தற்போது பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் சுமார் 30,000 இலங்கை தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் அவர்களில் சிலர் தங்களுக்கு வழங்கப்பட்ட தொழில்களில் இருந்து வேறு தொழில்களுக்கு மாறியதால் சட்ட ரீதியான பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 7,000 பேர் அகதிகளாக கருதப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படும் நிலை உருவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு இலங்கை அரசாங்கம் உடனடியாக இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோன்ற பிரச்சினையை எதிர்கொண்ட இந்திய தொழிலாளர்களுக்கு இந்திய அரசாங்கம் தலையிட்டு தீர்வு பெற்றுக் கொடுத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்த வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கை தொழிலாளர்கள் தொடர்பில் முன்னைய அரசாங்க காலத்தில் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என தெரிவித்துள்ளார். விவசாய துறையில் வேலை வாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்ட சிலர் தங்களுக்கு வழங்கப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியாத நிலையில் வேறு இடங்களில் பணியாற்றியதாகவும் இதனால் அவர்கள் சட்டவிரோத குடியேற்றவாசிகளாக கருதப்படும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் விளக்கியுள்ளார். இந்த விவகாரத்தில் இலங்கை தொழிலாளர்களுக்கு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான இலங்கை தொழிலாளர்களின் வேலை மற்றும் குடியிருப்பு நிலை தொடர்பான இந்த விவகாரம் தற்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலத்திற்கு எதிராக இதுவரை 10 விசேட மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக அரசாங்கத்தின் முன்மொழிவுடன் இணைந்த வகையில் இந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அதற்கு எதிரான முதலாவது மனு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் தனித்தனியாக மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாக்கிய சோதி சரவணமுத்து, துமிந்த நாகமுவ, மிலிந்த ராஜபக்ச உள்ளிட்டோரும் இந்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் சட்டமூலம் தொடர்பில் அரசியலமைப்பு ரீதியான
ரீதியான பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. உயர் நீதிமன்றம் இந்த மனுக்களை பரிசீலித்து சட்டமூலம் அரசியலமைப்புடன் ஒத்துப்போகிறதா என்பது தொடர்பில் தனது நிலைப்பாட்டை வழங்கும். இந்த மனுக்களின் முடிவு அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தின் அடுத்த கட்ட நாடாளுமன்ற செயற்பாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஓமானில் கைது செய்யப்பட்டு அண்மையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சமித்புர சத்து தொடர்பான விசாரணைகளின் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த சமித்புர சட்டு கடந்த 18ஆம் திகதி ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்ட பின்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் அவர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மட்டக்குழி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அதனுடன் தொடர்புடைய 12 உயிருள்ள தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த ஆயுதங்கள் எவ்வாறு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன, யாருக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்தன, அவை ஏதேனும் குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டனவா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. சமித்புர சட்டு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கையிலிருந்து ஓமானுக்கு தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கிலும் அவர் சந்தேக நபராக கருதப்படுகின்றார். இதனால் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் முக்கியமான தகவல்களை வெளிக்கொண்டு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் இணுவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள மதுபான சாலையை அங்கிருந்து அகற்றுமாறு கோரி பிரதேச மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இணுவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள குறித்த மதுபான சாலைக்கு முன்னால் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. எமது கிராமத்தை மதுபோதையில் இருந்து காப்பாற்றுவோம் என்ற கோஷத்தை முன்வைத்து மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். கிராம மக்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபான சாலை காரணமாக கிராமத்தில் மதுபான பயன்பாடு அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடும் என்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் குறித்த மதுபான சாலையை அப்பகுதியில் இருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பு, கிராமத்தின் சமூக சூழல் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் தீர்வு வழங்க வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அமைதியான முறையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை 2 கட்டங்களாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கனேடிய உயர்ஸ்தானிகருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. அதில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தியும் முக்கியமாக பேசப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்கு விமான நிலையத்தின் மேம்பாடு முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் காங்கேசந்துறை துறைமுக அபிவிருத்தி தொடர்பிலும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் காங்கேசந்துறை துறைமுக அபிவிருத்திக்கான ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் பயன்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கை, முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றம், செம்மணி விவகாரம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பிலும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. கனடாவில் வாழும் தமிழர்கள் மற்றும் கனேடிய முதலீட்டாளர்கள் வடக்கு மாகாணத்தில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம், துறைமுகம் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகள் முன்னேறினால் வடக்கு மாகாணத்தின் போக்குவரத்து மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உயர்கல்வி வாய்ப்பை பெற முடியாமல் போன மாணவர்களுக்கு புதிய வட்டியில்லா கடன் திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. 2023, 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் தனியார் பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி வாய்ப்பை பெறாத மாணவர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரையிலான வட்டியில்லா கல்வி கடனை மாணவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பெறப்படும் கடனை 7 வருட கால
காலப்பகுதியில் திருப்பிச் செலுத்துவதற்கான வசதியும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட 16 தனியார் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் பட்டப்படிப்புகள் மற்றும் தேசிய அளவிலான பட்டய படிப்புகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் செல்ல முடியும். மொத்தமாக 130 பாடப்பிரிவுகளில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைத்தும் பொருளாதார காரணங்களால் கல்வியை தொடர முடியாத மாணவர்களுக்கு இந்த திட்டம் முக்கியமான வாய்ப்பாக அமையலாம். கல்விக்கான நிதிச்சுமையை குறைப்பதுடன் எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கு தேவையான பட்டப்படிப்புகளை தொடர்வதற்கும் இந்த வட்டியில்லா கடன் திட்டம் உதவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிநாட்டில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் கொஸ்கொட சுஜிக்கு சொந்தமான காணியொன்று முடக்கப்பட்டுள்ளது. கொஸ்கொட வேலங்கொட பகுதியில் அமைந்துள்ள சுமார் 12 ஏக்கர் காணியே இவ்வாறு முடக்குவதற்கான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காணியின் மதிப்பு சுமார் 3 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணியில் விவசாய பயிற்சிகை மற்றும் கால்நடை வளர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சொத்து தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அனுமதியை பெற்ற பின்னரே சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவினரால் இந்த சொத்தை முடக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களுடன் தொடர்புடைய நபர்களின் சொத்துக்களை அடையாளம் கண்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகின்றது. குறித்த சொத்தின் உரிமை, அதன் மூலம் பெறப்பட்ட வருமானம் மற்றும் குற்றச்செயல்கள் ஏதேனும் நிதி தொடர்பு உள்ளதா என்பன தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறக்கூடும். இந்த நடவடிக்கை நாட்டில் சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய நிதி வலையமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது.